ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்ஸ் இன்சிடென்ஸ் ப்ராப்ளம். டேக்ஸ் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம் அசஸிக்கு டேக்ஸபிளா இல்லையா அப்படிங்கிறது டேக்ஸ் இன்சிடென்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ரெசிடென்ஷியலை பேஸ் பண்ணி இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்துருக்குறோம். இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை மூணாக பிரிக்கலாம்: ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். அதே மாதிரி இந்த டேக்ஸ் இன்சிடென்ஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், இன்கம்மை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம்: இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் அப்படின்னு. இந்தியன் இன்கம் அப்படிங்கிறது ஒரு இன்கமோட ரெசிப்ட்டு, அக்ரூவல், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இந்தியாவில் இருக்கலாம். அப்படின்னா அது இந்தியன் இன்கம். ரெசிப்ட்டு, அக்ரூவல் ரெண்டுமே அவுட் சைட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் டேக்ஸபிள். ஃபாரின் இன்கம் ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்க்கு எப்பயுமே டேக்ஸபிள். நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்க்கு ரெண்டு ஃபாரின் இன்கம், ஸ்பெஷல் கேஸில் வர்ற ரெண்டு ஃபாரின் இன்கம் மட்டும் டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்க்கு ஃபாரின் இன்கம் நாட் டேக்ஸபிள். இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி 10,000. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது, இந்த இந்தியன் கம்பெனினா கம்பெனி இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கம்பெனி. ஸோ இதோட அக்ரூவல் இந்தியாவில் இருக்குது. ஸோ இது இந்தியன் இன்கம். இது எல்லா டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்குமே டேக்ஸபிள். இயர்லியர் அசஸ்மெண்ட் இயர் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள புக்கில் என்ன இருக்குன்னா எக்ஸம்டன் இருக்கும். முன்னாடி டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிக்கு எக்ஸம்ஷன் இருந்துச்சு, பட் கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு அந்த எக்ஸம்ஷன் இல்லை. ஸோ இது இந்தியன் இன்கம் அப்படிங்கிறதுனால எல்லா டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் டேக்ஸபிள். இந்த ப்ராப்ளம் ரெட்டி புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 54 ப்ராப்ளம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, பென்ஷன் ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர் இன் இந்தியா ரிசீவ்ட் இன் அமெரிக்கா. ஃபார்மர் எம்ப்ளாயர் இன் இந்தியா, எம்ப்ளாயர் இந்தியாவில் இருக்கிறாரு, இந்த இன்கம் ரிசீவ் பண்ணுறது அமெரிக்காவில் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது இதோட அக்ரூவல் இந்தியாவில் இருக்குது, பட் ரெசிப்ட் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அக்ரூவல் ஆர் ரெசிப்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது இந்தியன் இன்கம். ஸோ இங்கே அக்ரூவல் இந்தியாவில் இருக்கிறதுனால இது இந்தியன் இன்கம். அப்போது எல்லா டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் டேக்ஸபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பாரிஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, ஹாஃப் ரெமிட்டட் டு இந்தியா அஸ் ரிசீவ்ட். இப்போது இந்த பிஸ்னஸ் ஃபாரினில் இருக்குது, ஃபாரின் பிஸ்னஸ் இன்கம். ஆனால் அந்த பிஸ்னஸை இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது ஸ்பெஷல் கேஸில் வரும். ஃபாரின் இன்கம் தான், ஆனால் இது ஸ்பெஷல் கேஸில் வரும். ஸோ ஃபாரின் பிஸ்னஸ் இன்கம், பட் இஃப் த பிஸ்னஸ் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, அதாவது பிஸ்னஸ் ஃபாரினில் இருக்கலாம், ஆனால் அந்த பிஸ்னஸ் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாரின் இன்கம் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் டேக்ஸபிள். இது ஃபாரின் இன்கம் தான், ஃபாரினில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இன்கம் தான், ஆனால் அந்த பிஸ்னஸ் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது ஸ்பெஷல் கேஸ்க்குள்ளே வருது. அப்போது இந்த ஃபாரின் இன்கம் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் டேக்ஸபிள் தான், பட் நான் ரெசிடென்ட்க்கு நாட் டேக்ஸபிள். இப்போ இந்த பாயிண்டில் அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஹாஃப் ரெமிட்டட் டு இந்தியா அஸ் ரிசீவ். இப்போ இந்த 2 lakhல ஹாஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எப்பயுமே அக்ரூவல் ரெசிப்ட்டு, இதோட ஃபஸ்ட்டு ரெசிப்ட்டு ஃபஸ்ட்டு அக்ரூவல், அது எங்கே ஃபஸ்ட்டு அக்ரூவ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு எங்கே அது ஏர்ன் பண்ணியிருக்கோம், எங்கே அது ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம், இதுதான் பார்க்கணும். இப்போ இதோட அக்ரூவல் ஃபாரின் தான், அப்போது அங்கே தான் இது ரிசீவும் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் ரெமிட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பாதி அமௌண்ட்டை லேட்டராக இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம லேட்டர் ட்ரான்ஸ்ஃபரை கன்சிடர் பண்ணக்கூடாது, ரெமிட்டன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிடலாம். இது ஒரு ஃபாரின் இன்கம், ஆனால் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது ரெசிடென்ட்க்கு டேக்ஸபிள். ஃபாரின் இன்கம், எல்லா ஃபாரின் இன்கமும் ரெசிடென்ட் டேக்ஸபிள். இந்த ஃபாரின் இன்கம், ஃபாரின் பிஸ்னஸ் இன்கம் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் டேக்ஸபிள். ஆனால் நான் ரெசிடென்ட்க்கு எப்பயுமே இந்தியன் இன்கம் மட்டும்தான் டேக்ஸபிள். ஸோ இந்த ஃபாரின் இன்கம் நாட் டேக்ஸபிள். ஃபோர்த்து பாயிண்ட், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் சிலான் ரிசீவ்டு தேர். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிலானில் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபாரினில் அக்ரூவ் ஆகிருக்கிற இன்கம். அதே மாதிரி ரெசிப்ட் எங்கே ரிசீவ்டு தேர், அப்போ ரிசீவ் பண்ணதும் சிலான்.
அக்ரூவல் ரெசிப்ட் ரெண்டுமே வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஃபாரின் இன்கம். இதோட டாக்ஸபிலிட்டி எங்கே வரும்? ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். மற்ற ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இது நாட் டாக்ஸபிள். லாஸ்ட் பாயிண்ட், இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் பூட்டான் ரிசீவ்டு தர் அண்ட் brought டு இந்தியா. அக்ரிகல்ச்சர் இன்கம் எங்கே ஏர்ன் பண்ணுறாங்க? பூட்டான். பூட்டான் அப்படிங்கிறது இந்தியா கிடையாது, அவுட் சைடு இந்தியா. ஸோ அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்கிற இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் ரிசீவ்டு தர். அப்போ அது ரிசீவ் பண்ணதும் பூட்டானில் தான். ஸோ ரெசிப்ட், அக்ரூவல் ரெண்டுமே அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாரின் இன்கம் அண்ட் brought டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே வந்து இன்னொரு பாயிண்டில் சொல்லியிருந்தேன், எங்கே ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறாங்க, எங்கே ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அக்ரூவல், ஃபஸ்ட்டு ரெசிப்ட், அதை தான் கன்சிடர் பண்ணணும். brought டு இந்தியா அப்படிங்கிறது அங்கே ஏர்ன் பண்ணி ரிசீவ் பண்ணிவிட்டு லேட்டராக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதோட ரெசிப்ட், அக்ரூவல் ரெண்டுமே அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறதுனால இது ஃபாரின் இன்கம். அப்போது இது வந்து ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். மற்ற ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இது நாட் டாக்ஸபிள். இது ஃபாரின் இன்கம், அப்போது ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட் மட்டும்தான் டாக்ஸபிள், மற்ற ரெண்டுக்கும் நாட் டாக்ஸபிள். இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டாக்ஸபிள் இன்கம் இஃப் இஸ் ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட். இப்போ மூணுக்கும் நம்ம டாக்ஸபிலிட்டி எழுதியாச்சு. ஸோ டோட்டல் இன்கம் 3,40,000, 2,50,000, 50,000. Thank you.